இந்த உலகம் அழகாக இறைவனால் படைக்கப்பட்டது. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் விழுந்தான். இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மூலமாக பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என்னுடைய இந்த ஜெப யாத்திரை என் தேசத்திற்காக, என் ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக ஒரு பயணம். வசனம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். என் தேசம் க்ஷேமத்தை காண வேண்டும். நம் தேசம் க்ஷேமத்தை காண வேண்டும். இன்னைக்கு என்னுடைய ஜெப யாத்திரையில் அருணாச்சல் பிரதேசம் மாநிலத்தில் நான் செய்த ஊழியத்தை குறித்ததான ஒரு தொகுப்பு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்னுடைய ஜெப யாத்திரையில் என்னை கைட் பண்ணுற மிஷினரி இங்கே இருக்கிற பல வீடுகளுக்கு என்னை அழைத்து கொண்டு போகிறாரு. ஸோ இங்கே நிறைய வீடுகளில் வந்துட்டு கூடி ஜெபிக்கிறாங்க, தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் அருணாச்சல் பிரதேச மாநிலத்தின் எழுப்புதலுக்காகவும். ஸோ இன்றைக்கி அந்த இடங்களுக்கு தான் என்னை மிஷினரி இன்றைக்கி கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ தொடர்ச்சியாக என்னுடைய பயணத்தில் நீங்களும் வாங்க. நம்ம அருணாச்சல் மாநிலத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அருணாச்சல் மாநிலத்தில் செய்த ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்னுடைய பயணம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தெருவுக்கள் வழியாக கடந்து போயிடுச்சு. ஸோ ஒரு இடம் வந்தவுடன் பைக்கை மிஷினரி நிப்பாட்டிட்டார். இங்கே தான் நம்ம இறங்கணும்னு சொல்லிவிட்டு அவரோட சேர்ந்து நானும் இறங்கிட்டேன். அந்த தெருவை நானும் என் கேமரா மூலமாக ஒரு பேன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த வீட்டில் நாங்கள் வந்துட்டோம். வீட்டில் கொஞ்சம் பேர் கூடி வந்திருக்காங்க ஜெபிப்பதற்காக. ஸோ ப்ரேயர் செல், ஹவுஸ் ப்ரேயர் செல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம இடத்துல பொதுவாக ஹவுஸ் ப்ரேயர் செல்னு சொல்லுவோம். ஜெபக்குழுக்கள் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கை இந்த எழுப்புதல் காலத்தில் வைக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரியா தேசத்தில் ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரியா தேசத்தில் சவுத் கொரியா, நார்த் கொரியா இருக்குது. இல்லை நார்த் கொரியா, சவுத் கொரியா ரெண்டுக்குமே எப்போவுமே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். சவுத் கொரியா எப்படி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சவுத் கொரியாவுடைய எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான பங்கே இந்த குழுவாக, அதாவது வீடுகளில் கூடி ஜெபித்ததன் மூலமாக தான் சவுத் கொரியா பகுதியில் ஒரு மாபெரும் எழுப்புதல் நடைபெற்றுச்சு. ஸோ இன்னும் நம்ம இந்திய தேசத்தில் நிறைய இடங்களில் வீடுகளில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இதனுடைய அறிகுறி நீங்கள் எதை குறித்து பார்க்குறீங்கன்னா ஒரு எழுப்புதல் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க ஜெபிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மொழிகளில் அவங்க ஜெபிக்கிறாங்க. அந்த மொழிகள் எனக்கு தெரியல. அவங்களோட ஜெபத்தில் நானும் கலந்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி இவங்க கூட இணைந்து நானும் ஜெபிக்க போகிறேன். இந்த தேசத்துக்காக, அருணாச்சல் பிரதேச மாநிலத்திற்காக, அது மட்டுமல்லாமல் தேசத்தின் எழுப்புதலுக்காக. ஒரு சின்ன ஒரு ரூம் தான் பாருங்கள். அந்த சின்ன ரூமில் இவ்வளோ பேர் கூடி ஜெபிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இது மாதிரி உங்கள் இடங்களில் நீங்களும் இது மாதிரி கூடி நீங்கள் ஜெபிக்கலாம். ஸோ இது மாதிரி ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்மளால் பார்க்க முடியும். ஜெபத்தினால தான் மாற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஜெபத்தினால் மூலமாக தான் எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் நம்ம கொண்டு வர முடியும். ஜெபம் இல்லை என்றால் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பவுல் சொல்லும் போது இடைவிடாமல் நீங்கள் ஜெபிங்கள் என்று பவுல் சொல்கிறாரு. ஸோ அந்த பவுலுடைய வசனம் எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு சத்தியமான வசனமாக இருக்குது. ஸோ இங்கே ஜெபத்தை முடித்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் இப்போ ஜெபிப்பதற்கு நாங்கள் கடந்து போக போகிறோம். ஸோ எங்களுடன் சேர்ந்து இந்த சகோதரிகளும் வராங்க அந்த பகுதியில், அந்த வீட்டில் ஜெபிப்பதற்காக. ஸோ எங்களோட நீங்களும் இணைந்திருங்கள். நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தெரு வழியாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டில் கொஞ்சம் வாலிபர்கள் போகிறாங்க பாருங்கள். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த அருணாச்சல் மாநிலத்தில் உள்ள இந்த வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த வாலிபர் மத்தியில் ஒரு இருந்தாலே போதும், நம்ம தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டுக்கு வேண்டி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த ஒரு வீட்டுக்கு நாங்கள் ஜெபிப்பதற்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துலையும் நாங்கள் கூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த டைமில். ஸோ எல்லோரும் கரண்ட் இல்லாதனால கை வீசறிகள் தான் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை.
ரைட், பாருங்கள் இந்த வீடு எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடி ஜெபிக்கிறதுன்னு எவ்வளோ பெரிய விசேஷமாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். பார்க்குற எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதை பார்க்குற ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். என் ஜனங்க கூடி ஜெபிக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போஸ்தலர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேகர் கூடி கூடி ஜெபித்தாங்க இல்லையா? அந்த சீஷர்களோடு இணைந்து, ஆண்டோடைய சீஷர்களோடு இணைந்து கூடி கூடி பல பகுதியில் ஜெபித்தல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதே தான் இன்றைக்கி நீங்களும் பார்க்குறீங்க. அருமையான ஒரு ஜெபக்குழு தேவனை ஆராதித்து ஜெபம் பண்ணி தேசத்தின் எழுப்புதலுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஸோ உங்கள் பகுதியிலையும் நீங்கள் இது மாதிரி ஜெபிங்க. தேசத்தில் ஒரு மாற்றத்தை நம்மளால் நிச்சயமாக கொண்டு வர முடியும். தேசத்தில் வரப்போகிற எழுப்புதலுக்கு ஒரு முக்கியமான பங்கே இதே மாதிரி சிறு சிறு ஜெபக்குழுக்கள் தான். ஸோ இந்த சிறு சிறு ஜெபக்குழு தான் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்க போகுது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க போகுது, ஒரு திருச்சபையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறது. ஸோ எல்லா பகுதிகளையும் மாற்றத்தை உருவாக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறு சிறு ஜெபக்குழுக்கள் தான். ஸோ இந்த வீட்டு ஜெபக்குழுக்கள் தான் பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வரப்போகுது. ஸோ உங்கள் பகுதியிலையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன், உங்கள் பகுதியிலையும் நீங்கள் இது மாதிரி கூடி ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அங்கே இந்த வீட்டில் நாங்கள் ஜெபத்தை விட்டு திரும்பவும் மிஷினரி என்ன சொன்னார்னா, நம்ம இங்கே இருக்க பல பகுதியில் நம்ம கடந்து போகிறோம். ஸோ போய் உங்களுக்கு நான் என்னென்ன இங்கே இட்டாநகர், அதாவது அருணாச்சல் பிரதேசோடைய மாநிலத்துடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட்டாநகர். ஸோ இட்டாநகரில் உள்ள பல பகுதியில் உங்களுக்கு நான் காமித்து தரேன்னு சொன்னார். ஸோ அவருடன் இணைந்து என்னுடைய ஜெப யாத்திரையை இந்த இட்டாநகர் பகுதியில் அருணாச்சலாவுடைய அந்த மெயின் ஸ்ட்ரீட்ஸ் பகுதியில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஸோ தொடர்ந்து என்னோட நீங்கள் பயணித்திருங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வாறு இங்கே நிறைய கடைகள் இருக்குது. என் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள். இந்த கடைகளில் இருக்கிற தொழிலாளர்கள் ஜெபிங்க, இங்கே இருக்கிற ஓனர்ஸுக்காக ஜெபிங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஆண்டோடைய ராஜ்யத்தில் வரணும் இல்லையா? ஸோ இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த மக்கள் எல்லாம் ஆண்டோடைய ராஜ்யத்தில் வரணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இட்டாநகரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல். இது அவங்களுடைய மெயின் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த அருணாச்சல் மாநிலத்துடைய ஒரு மெயின் ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங்ஸை தான், அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிக்காக ஜெபிங்க, இங்கே இருக்கிற டாக்டர்ஸ்க்காக ஜெபிங்க, இங்கே இருக்கிற நர்சஸ்க்காக ஜெபிங்க, இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள், ஸோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த ஹாஸ்பிட்டலை நிர்வகிக்கிற நிர்வாகிகளுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்காக எல்லா பொருளாதார உதவினாலும் செய்கிற கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ நிச்சயமாக இந்த ஹாஸ்பிட்டல் அநேகருக்கு ஒரு விடுதலை கொடுக்குற இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஸோ திரும்ப நான் இங்கே இருக்கிற நிறைய தெருக்கள் வழியாக கடந்து போகிறேன். ஸோ இங்கே நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மார்க்கெட்ஸ் இந்த அருணாச்சல் பகுதியில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டை குறித்து உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே மக்கள் அதிகமாக என்னென்ன சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னன்றதையும் இந்த ஜெபயாத்திரை மூலமாக உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ்க்காக ஜெபிங்க. நிறைய ஆட்டோஸ் பார்க்குறீங்க. இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்காக நீங்கள் ஜெபிங்க. அவர்களுக்குள்ளாக எழுப்புதல் வர வேண்டும். ஸோ அதுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ இதெல்லாமே அருணாச்சல் மாநிலத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸு. இந்த ஸ்ட்ரீட்ஸுக்காக நீங்கள் ஜெபிங்க. திரும்பமாக தொடர்ந்து நாங்கள் பயணித்துட்டு இருக்கிறோம். மிஷினரி இன்னைக்கு என்னை பல பகுதிகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிறாரு. ஸோ நானும் அவரோட இணைந்து பல பகுதிகளுக்கு போயிட்டுருக்கிறேன். ஸோ பல பகுதிகளுக்கு எனக்கு ஜெபிக்க முடியுது. ஜனங்களுக்காக ட்ராவலில் பல பகுதியில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறது எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அதுவும் இந்த மிஷினரி என்னை அழகாக என்னை கைட் பண்ணார். உண்மையில் சொல்லப்போனால் தெளிவாக என்னுடைய தரிசனம் என்ன, ஆண்டு எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன தெளிவாக தெரிந்து கொண்டு தெளிவாக என்னை கைட் பண்ணி இந்த பகுதிகளுக்கெல்லாம் என்னை அழைத்து சென்றது ஒரு மகாபெரிய ஒரு கிருபைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. இப்படியெல்லாம் ஆண்டு ஊழியத்தில் செய்வார்னு சொல்லிட்டு ஆண்டு பெரிய ஒரு காரியத்தை தான் என்னுடைய ஜெபயாத்திரன் மூலமாக செஞ்சிட்ருக்கிறாரு. என்னுடைய இந்த ஜெபயாத்திரன் மூலமாக அநேக காரியங்கள் இந்த அருணாச்சல மாநிலத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருணாச்சல் பகுதியில் மக்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரீங்க. இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு தனிநபர் எழுப்புதல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதுவரைக்கும் எழுப்புதல் என்றால் என்ன என்பதை பற்றியும் கற்றுக்கொண்டோம். திருச்சபையிலும் குடும்பத்திலும் எழுப்புதல் ஏற்படும் முன்பதாக எழுப்புதல் முதலாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள் ஏற்படுகிறது. ஒரு தனி மனிதனுக்குள் ஏற்படும் இந்த எழுப்புதல் அவனது குடும்பத்தையும் பின்பு திருச்சபையையும் கடந்து செல்கிறது. எழுப்புதலை 3 விதமாக பிரிக்கலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிநபர் எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல், சபையில் எழுப்புதல். ஸோ என் கூட நீங்களும் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது இட்டா நகரில் இருக்கிற ஒரு ஹெலிபேடு. ஸோ உள்ளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே உள்ள போக்குவரத்திற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. ஒரு தனிநபர் வாழ்வில் எழுப்புதல் உருவாகும் போது தான் அவனுடைய குடும்பத்தில் எழுப்புதல் உருவாகுது, அவனுடைய திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உருவாகிறது, அவனுடைய பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் உருவாகிறது, அவனுடைய கிராமத்தில் ஒரு எழுப்புதல் உருவாகுது, ஏன் தேசமெங்கும் ஊடுருவி செல்லி இந்த எழுப்புதல் உருவாகிறது. ஸோ எழுப்புதலுக்கு ஒரு தனிநபர் எழுப்புதல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எழுப்புதல் காலப்பட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 90s 18 செஞ்சுரிஸில் நடந்த எழுப்புதலில் ஒரு தனிநபர் எழுப்புதல் மூலமாக தான் ஒரு தேசத்தையே என் தேவன் அசைத்திருக்கார். உங்கள் மூலமாகவும் தேவன் அசைக்கப் போகிறாரு. தொடர்ந்து என்னுடைய ஜெப யாத்திரையின் மூலமாக அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு வாரீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த அருணாச்சல மாநிலத்தினுடைய தலைநகரம் இட்டா நகர். ஸோ இந்த இட்டா நகருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கி என்னுடைய ஜெப யாத்திரையில் நீங்கள் நான் இந்த வீடுகளுக்கு கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தோம். சிறு சிறு குழுவாக ஜெபக்குழுக்கள் அவர்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு என்னோட பெரிய கிருபை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இட்டா நகர் பகுதியிலோட பல இடங்களுக்கு கடந்து சென்று இன்னைக்கு ஜெபங்களை ஏறெடுத்திருக்கோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த அருணாச்சல மாநிலத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சமாதானத்தையும் எழுப்புதலையும் கொண்டு வராரு. தொடர்ந்து ஜெபிங்க. இன்னும் அநேக காரியங்கள் என்னுடைய அடுத்த எபிசோடில் உங்களுக்காக காத்துட்டு கொண்டிருக்கிறது. இந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்காக தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.